நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, விதைத்த இடத்தில் கிடைக்கப் போகும் வரங்கள், முக்கியமா ஒரு அழிக்க முடியாத ஒரு சொத்தும் சுகமும் உங்களுக்கு கிடைக்கப் போவது உறுதி. காரணம், உங்களுடைய துலாம் ராசிக்கு விரையாதிபதி, அதாவது அயன சயன போகாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய உச்ச நிலைப்பாடுகளால் எந்த இடத்துல காசு பணத்தை நீங்க விரயம் பண்ணீங்களோ, செலவு பண்ணீங்களோ, முதலீடு பண்ணீங்களோ, அந்த விஷயத்திலிருந்து, அந்த இடத்திலிருந்து, அந்த ஒரு காரியத்திலிருந்து பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் லாபமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். உழைத்த உழைப்புக்கு கூலி கிடைக்க போகுது, போட்ட முயற்சிக்கு பலன் கிடைக்க போகுது. இந்த புதனுடைய உச்சத்தால் மிக முக்கியமாக ஒரு 3 விஷயத்தில் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட், ஒரு நன்மை உங்களுக்கு நடக்க போகுது. இன்றைய பதில் அதை பற்றி பார்த்துருவோம். பதிவு ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனல் ஏற்கனவே சனி வக்ர பிரிச்சு பலங்கள் மற்றும் குரு பிரிச்சு பலங்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஆல்ரவுண்டர் சொல்லி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அவ்வளோதான். நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களை, அழிக்க முடியாத சொத்தும் உறவும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க போது இந்த புதன் பகவானுடைய உச்ச பயிற்சியால். முதல்ல துலாம் ராசிக்கு புதன் பகவான் எப்படிப்பட்டவர்? புதன் கல்விக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம், எழுத்து கல்வி வித்தைக்கு இதுக்கெல்லாம் காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். துலாம் ராசிக்கு அதிபர் சுக்கிரன் யாரு? களத்திர காரகன், காதலுக்கும் கல்யாணத்திற்கும் காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த துலா ராசிக்கு அதிபர் சுக்கிரன் புதனுடைய வீடான, அதாவது கன்னியில நீசம் அடைஞ்சிருவார். அங்க நீங்க பலம் இழந்து போகிறார். உங்க ராசிநாதன் அங்கதான் பலம் இழந்து போறார். ஓகேங்களா? ஸோ சுக்கிரனுக்கும் புதனுக்கும் நட்பு தொடர்பு உண்டு. ஓகேங்களா? ஏன்னா புதன் அப்படின்றது ஒரு அள்ளி கிரகம் தான். ஸோ இல்லற வாழ்க்கைக்கு ரெண்டுமே பொருந்தக்கூடிய ஒரு கிரகம். சரிங்களா? ஸோ துலா ராசிக்கு 9ஆம் இடம் மிதுனத்திற்கும் 12ஆம் இடம் கன்னிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இப்போ சிம்மத்தில் இருக்கிறாரு. செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே பயிற்சி அடைஞ்சு தன்னுடைய சொந்த வீடான கன்னி ராசிக்கு போறாரு. கன்னி ராசி என்பது புதனுடைய உச்ச வீடு. நல்லா புரிஞ்சுங்க. வேற எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய வீட்டில் உச்சமடையாது. ஆனா புதன் மட்டும் தன்னுடைய வீடான கன்னியில உச்சமடைவார். அதுதான் புதனுக்குரிய ஸ்பெஷல். அவர் தன்னுடைய வீட்டில் உச்சமடையும் போது மிகப்பெரிய அளவு ஒரு மாற்றத்தை, நன்மையை செய்வார். அதுவும் இந்த ஒரு நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரங்க. ஏன்னா துளாராசிக்கு 6ஆம் இடம் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறார். அப்போ இந்த சனிவன் வக்ரமா இருக்கும்போது அதுக்கு நேரடி 7ஆம் வீட்டில் புதன் கன்னியில உச்சமடைகிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நேரம். ஏன்னா துலாமிற்கு 6இல் சனி, ஆனா வக்ரம். 12இல் புதன் உச்சம் தன்னுடைய வீட்டில். மேலும் 9க்குரியவன், இந்த 9ஆம் வீடு தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில ஏழையா பிறந்தாலும் பணக்காரன் ஆவானா, ஒரு கோழையா இருந்தாலும் வீரன் ஆவானா, ஒரு கடன் இருந்தாலும் அந்த கடனை மீட்டெடுத்து கடன் பற்றி தப்பிப்பானா, தலை தப்பிக்குமா, கௌரவம் தப்பிக்குமா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 9ஆம் வீடு தான். உயர்ந்த அந்தஸ்து, பதவி, பெயர், புகழ் அனைத்தையும் கொடுக்கக்கூடியது 9ஆம் வீடு. அந்த 9ஆம் வீட்டுக்குரிய கிரகம். அப்படி பார்க்கும் துளாராசிக்காரங்க இதெல்லாம் கொடுக்கக்கூடியவனே யாருன்னா புதன் தான். அந்த புதன் 12இல் உச்சம். அப்போ துளாராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்துல வேலை ரீதியான ஒரு மாற்றத்தால் அந்த பதவி உயர்வோடு சேர்த்து பெயர் புகழும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கிறவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் சூப்பரா கிடைக்கும். அதே போல கல்வியில், படிப்பில் மிகுந்த ஒரு யோகம், நன்மை நடக்க போகுது. படிப்புக்காக நீங்க மேடையேற போறீங்க. படிப்பு பட்டம் பெயர் புகழ் வாங்குறதுக்கு யோகம் உண்டு. படிக்கின்ற பொழுதே ஒரு வேலை வாய்ப்பு, வெளிநாடு போய் படிக்கிறது, வெளி மாநிலத்துல போய் படிக்கிறது, படிப்புல ஒரு பெயர் கௌரவம். உங்களுடைய தலைமுறையிலே, உங்களுடைய பரம்பரையிலே இந்த படிப்பு நீங்க தான் படிச்சிருக்கீங்க. இல்ல படிப்பால ஊர் உறவுகள் முன்னாடி பெருமை கொள்ற அளவுக்கு ஒரு பெயரை நீங்க பெற போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு படிப்பை நீங்க படிக்க போறீங்க. சரிங்களா? அந்த படிப்புல ஜெயித்தும் காட்ட போறீங்க. அதே போலதாங்க ஒரு அந்தஸ்துல போய் அமர போறீங்க, அதிகாரத்துல போய் அமர போறீங்க. ஸோ உங்க தலைமுறையில பரம்பரையில யாருக்குமே இந்த ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்காது. இனிமேல் உங்களுடைய உறவுகள், உங்களுடைய சொந்த பந்தம் உங்களுடைய ஒரு ப்ரொஃபஷனல உங்களுடைய பேரை சொல்லி உங்க குடும்பத்தை அறிமுகப்படுத்தும். அந்த அளவுக்கு ஒரு அதிகார பதவி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஸோ இது கண்டிப்பா. அதே போல எழுத்து பிள்ளைகளால சர்டிபிகேட்டு, பத்திர பதிவுகள், இந்த பத்திரங்கள் மற்றும் நீங்க போட்ட ஜாமீன் கேரண்டி கையெழுத்து, இல்ல அக்ரிமெண்ட்ல போட்ட பிரச்சனைகள், இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை அடியோடு தீரப்பு. முக்கியமா மாமியார் வீட்டு வழிகளால் சில நன்மைகள் கிடைக்க போகுது. வெளிநாடு யோகங்களால் சில நன்மைகள் கிடைக்க போகுது. வேற்று மதத்தவர்களால் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? மிக முக்கியமா அந்த 12ஆம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானங்க. அப்போ இல்லற வாழ்க்கை கிடைக்க போகுது. நிச்சயம் துளாராசிக்காரங்களுக்கு திருமண தடை இருந்தால் திருமண தடை நீங்குது. தாம்பத்தியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தா தாம்பத்திய உறவுல அந்த பிரச்சனை நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மேலும் 12ஆம் வீடு சொந்த வீட்டையும் குறிக்கும். ஏன்னா வாழ்நாளில் நாம் எங்கு மரணிப்போம், மோட்சஸ்தானம் சொல்லலாம்.
கடைசியில் எங்க இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்பா கிட்டத்தட்ட அது சொந்த வீடு தான். அப்படி பார்க்கும்போது மறைமுகமான வழியில் அந்த சொந்த வீட்டை குறிக்கும். அந்த சொந்த வீடு தான் 12ஆம் வீடு, பெண்களுக்கு மாமியார் வீடு. எப்படி பார்த்தாலும் சொந்த வீடு கட்டக்கூடிய வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சொத்துக்கள் பிரச்சனை தீரும், சொத்து பாகப்பிரிவினை சுமூகமாக ஏற்படும். ஓகேங்களா? இந்த உலகத்துல திடீர் பயணம், அந்த பயணத்தால் நன்மை உண்டு. வேற ஒரு ஊர்ல போய் வாழ போறது, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிறது, வீடு மாத்துறது அப்படின்ற ஒரு நிலைப்பாடுகளை நீங்க எடுப்பீங்க. அதனால உங்களுக்கு வேற பெரிய நன்மை நடக்கும். சரி, இது வந்து வீடு மட்டும் தானே அப்படின்னா இல்ல, வேலையிலும் மாற்றம் உண்டு, தொழில மாற்றம் உண்டு. இதுல ஏதாவது ஒன்னையாவது கண்டிப்பா துளாராசிக்காரங்க மாத்துவீங்க. அந்த மாத்துறதுனால பெயர் புகழ் கண்டிப்பா பணமும் கிடைக்கும். இப்ப இந்த புதன் பகவானுடைய நேரடி பார்வை மீனராசியில பதிவு. உங்களுக்கு துலாம் இருக்கு, அது 6ஆம் வீடு. புதன் உச்சமா இருந்து பாக்குறாரு. இப்ப சனிவான் சமசத்துவ பாக்குற அளவுக்கு இல்லை, ஏன்னா சனிவான் வக்ரத்துல இருக்கிறார். அப்போ 6ஆம் வீட்டை பாக்குறதுனால வேலையிலும் கடன் இருந்த பிரச்சனை இருந்தால் அந்த கடன் பிரச்சனை சரியாகும். சரிங்களா? ஸோ வேலையில இருந்த எதிரிகள் பிரச்சனை சரியாகும். ஓகேங்களா? அவர்கள் ஆட்டம் அடங்கும். மேலும் அந்த வேலையில் இருந்த போட்டிகளில் நீங்க ஜெயிச்சு அந்த போட்டிகளில் ஜெயிக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க போகும் பதவி வாய்ப்புகள் கண்டிப்பா பதவி கிடைக்கிறதுக்கு உறுதி. சரிங்களா? அரசியல் பதவி, சினிமா வாய்ப்புகள், அரசாங்க வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். துளாராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு இடமாற்றம், வேற ஒரு ஊர்ல ரொம்ப லாங்கில தள்ளி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. சரிங்களா? சில உறவுகளை நீங்கள் பிரிவீர்கள், ஆனா கவலைப்படாதீங்க, புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும். சில தேவையில்லாத உறவுகளை பிரிஞ்சாலும் அடுத்து உங்க மீது உண்மையா பாசம் வைக்கக்கூடிய ஒரு உறவுகள் உங்களுக்கு கிடைப்பாங்க. சரிங்களா? ஸோ அழிக்க முடியாத சொத்து கல்வி. சரிங்களா? யாரும் திருட முடியாத சொத்துனா அது படிப்பு. அப்படிப்பட்ட அந்த டிகிரி போன்ற பட்ட படிப்புகளை நீங்க ஜெயித்து அந்த படித்து அதனால் மேடை ஏறக்கூடிய வாய்ப்பு, புதுசா ஒரு கண்டுபிடிப்பு அல்லது புதுசாக அந்த உலகத்துக்கு ஒரு விஷயத்தை அறிவுப்படுத்துங்க, இல்லை வேலை பார்க்குற இடத்துல புதுசாக ஒரு திறமையை நீங்கள் வெளிப்படுத்துங்க. அதனால ஒரு பெயர் புகழ் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக உடல் சார்ந்த பிரச்சனை நீங்கள், ஏன்னா 6ஆம் வீட்டை 12க்குரியவன் பார்க்குறாரு. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வார்த்தை வாக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குரல் வளம், பல்லு சம்பந்தமான பிரச்சனை, இதெல்லாம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? ஸோ இதற்கடுத்து மிக முக்கியமாக துளாராசிக்காரங்களுக்கு சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்பு நல்லா இருந்தால் தான் எதுனாலும் பண்ண முடியும். அப்படி உடல்நிலை சார்ந்த ஆரோக்கியம், பெரியவர்களுக்கு வயதானவர்களுக்கு கால்வலி சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனை படிப்படியாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. இருந்தாலும் காலில் அடிபடக்கூடிய வாய்ப்பு உண்டு, சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்குங்க. ஆனால் அதற்கு மிகப்பெரிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிரிவலம் போகிறது. சரிங்களா? நடைபெற்று சொல்வது, அதேபோல் கோயில்களில் ஒரு 9 முறை வலம் வருவது போன்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணால் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? ஆக மொத்தம் இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த புதன் பகவானுடைய உச்ச பயிற்சியின் மூலமா கிடைக்காத பெயர் புகழ் வேலையில் கிடைக்கும். அதுக்கு காரணம் நீங்க போட்ட முயற்சி. ஏற்கனவே நீங்க ஒரு முயற்சி எஃபர்ட் போட்டிருப்பீங்க, அந்த முயற்சிக்கு உழைப்புக்கும் இப்போ பதவி வாய்ப்பு கிடைக்க போகுது. அதே போல சில உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனை இப்பொழுது தீரும், அதுக்கும் நீங்க எஃபர்ட் போட்டிருப்பீங்க. சரிங்களா? ஸோ அந்த முயற்சிக்கும் இப்ப கிடைக்கக்கூடிய பலன் புதனால் கொடுக்கப்பட போகுது. அதை தடுப்பதற்கு சனிவான் இல்லை, ஏன்னா சனிவான் வக்ரமா இருக்கிறாரு. இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்திங்க. துளாராசிக்காரங்க வாழ்க்கையில லைஃப்ல நீங்க செட்டில் ஆகக்கூடிய யோகம் இந்த புதனுடைய உச்சத்தால் மட்டுமே. ஸோ கிடைக்கக்கூடிய பதவியையும் ஆஸ்தியும் யாராலும் திருட முடியாது, அழிக்க முடியாது, தடுக்க முடியாது. சரிங்களா? இந்த ஒரு நேரத்தில் நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கண்டிப்பா திருப்பதி சென்று விட்டு வாருங்கள். இந்த வருஷம் திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நன்மை துளாராசிக்காரங்களுக்கு உண்டு. சரிங்களா? போயிட்டு வரும்போதே ஒரு பெரிதளவு ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும். சரிங்களா? தவறாம நீங்க பண்ணிங்க. ஸோ நலவுகளை நாம் இன்று துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் சேர்ச்சிங்கள். இதுவரை நம்மளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ரசம் தவறாமல் செலக்ட் பண்ணுங்க. மேலும் அடுத்த ஒரு சந்திப்பும். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். நம சிவாய். எல்லாம் ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம்.